ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மனோட எஃப்எஃப் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் பார்ட் 2 புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம்னா, லைக் நீங்களும் ஜிம்மனும் லவ் பண்ணியிருப்பீங்க. தென் வந்து 2 பேரும் மேரேஜ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போகியிருக்கும். அப்புறம் பார்த்தா லைக் நீங்கள் ஒரு ஏஜென்ட் தெரிஞ்சிருக்கும். தென் ஜங்குக் வந்து உங்களை கத்தியால் குத்துறா, அது எதனாலன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டில் பாருங்கண்ணா. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் எதுக்கு பெருசாக போகலன்னு தெரியல வியூஸு. ஐ ஹோப் இந்த பார்ட் அதிகமாக போகுன்னு நம்புகிறேன். ஜிம்மினுக்கு இந்த எஃப்எஃப் செட் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கடா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃப்ரெண்ட்ஸ் போல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சொல்லியிருப்பாரு ஜிமின், என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க? அப்படியே உங்கள் பேக்கில் யாரோ குத்துறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே பார்க்குறீங்க. ஏன்னா கத்தி நல்லா இறங்கியிருக்கும். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே நிற்கிறது ஜங்குக். ஜங்குக், எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறீங்க. அவன்கிட்ட வார்த்தை இல்லை, அவன் கண்ணில் அந்த தண்ணி மட்டும்தான் வருது. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் திரும்புகிறீங்க. அங்கே ஜிமின் ஒரு கட்டையை வச்சு உங்கள் தலையில் வடி. நீங்கள் அப்படியே வேகமாக போய் தொம்முன்னு விழுறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே நீங்கள் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்னை மன்னிச்சிடு ஜிமின், உன்னை நான் ஏமாத்திட்டேன், மன்னிச்சிடு ஜேகே, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்துல அப்படியே கண்ணை மூடுறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட 2 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கண் முழிக்கிறீங்க. அந்த இடத்துல யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கிறது பாரிஸ். ஸோ அங்கே வந்து லைக் உங்கள் பக்கத்தில் வந்து காசு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs கிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு நர்ஸ் வந்திருப்பாங்க. நான் எங்கே இருக்கேன்? நீங்கள் பாரிஸில் இருக்கீங்க மேடம். இந்த காசு வந்து உங்களுக்கு சேர்ந்தவங்க உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த காசை பார்த்துட்டு யார் கொடுக்க சொன்னாங்க? யாராவது என் கூட இருந்தாங்களா? அது தெரில மேடம், இந்த காசு மட்டும் கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே இல்லை, ஜிமின் இல்லை, யாருமே இல்லை லிட்ரலி உங்கள் கூட. நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டப்படுறீங்க. எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்களா? எனக்கு கிடைச்ச ஒரே ஆறுதல் என் ஜிமின் மட்டும்தான். இப்போ அவனும் இல்லை. அவனை ஏமாத்தினத்துக்கு எனக்கு கடவுள் கரெக்டான தண்டனை தான் கொடுத்துருக்காரு. மன்னிச்சிடு ஜிமின், என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகிறீங்க. கிட்டத்தட்ட 2 month வந்து இந்த கிண்டர் கார்டன் டீச்சர்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைக் ஏதாவது ஒன்று சாகாமல் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி தேவை. ஸோ அதனால் இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிட்டா சரி வரும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அங்கே போகிறீங்க. இருந்தாலுமே ஜிமினுக்கு என்னாச்சு, ஜேகே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு நீங்கள் திருப்பியுமே சியோலுக்கு போக போகிறீங்க. ஸோ ஃப்ளைட் கிட்டே லைக் எப்படி சொல்கிறது, அந்த போர்டிங் கிட்டே போகிறீங்க. உங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி பார்க்குறீங்க. அங்கே யாரையோ உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க திரும்பி போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நீங்கள் வேகமாக ஓடுறீங்க. அவங்களும் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட மாஸ்க் போட்டிருக்காங்க, ஃபேஸ் தெரியல, மாஸ்க் ப்ளஸ் கேப்பு. ஸோ நீங்களும் ஓடுறீங்க. அவங்களும் வந்து கொஞ்சம் வேகமாக தான் ஓடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பைக் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு நடுவில், ஐ மீன் ஒரு டிராஃபிக்கில். ஸோ அவங்க நின்னதுனால நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க. இழுத்தவங்க வந்து கொஞ்சம் ஃபோர்ஸில் வேகமாக விழுந்துவும் இந்த கேப்பு வந்து போய் தனியாக விழுது. அங்கே பார்த்தா ஜேகே தான். ஜேகே, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்? ஜிமின் எங்க? என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அன்னைக்கு என்ன குத்துறீங்க, ஏமாத்தினேன்னு தெரியும். அட்லீஸ்ட் என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, எதுக்கு அப்படி பண்ணீங்க? நீ இங்கே இருக்க, ஜிமின் எங்கே போனா?
எனக்குள்ள 1000 கேள்விகள். சொல்லு ஜங்குக். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சி ஒரு பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக நான் சொன்னல ஜங்குக்கு வந்து ஜிமின் கால் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே போயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான். அங்கே அவங்க பாஸ் கூட்டு பல்லாரும் ஒரு ரெட்டி ஜிம்மினுக்கு கன்னத்துலேயே ஜிம்மின் போய் தும்முன்னு கீழே விடுறான். என்னடா பொண்டாட்டி நீயும் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? நீ என்னடானா ட்ரக்ஸ் வந்து அனுப்புவியான். உன் பொண்டாட்டி என்னடானா அதை போலீஸ்கிட்ட சொல்லுவாளாம். என்னடா நடக்குதுங்க அப்படின்னா அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் உண்மையே சொல்கிறான். உன் பொண்டாட்டி ஒரு ஏஜென்ட்டு அப்படின்னு சொன்னேன். இங்கே ஜங்குக்கு இருப்பான். செம்ம ஷாக்காக 2 பேர் பார்க்குறானுங்க. என்ன? ஆமாம், அதான் உண்மை அப்படின்னு சொல்லவும் செம்ம அப்படியே ஒரு மாதிரி பிட்ரேடாக ஃபீல் பண்ணுறான். என்னையே ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அப்படியே கண் கலங்கியாச்சு. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க 2 பேருமே. நீங்கள் ஏமாத்துறது கூட இல்லை, அட்லீஸ்ட் அவனுங்கிட்டையாவது உண்மை சொல்லியிருக்கலாமே, எப்படியாவது உன்னை காப்பாற்றிருப்போமே அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ யூங்கிக்கே ஸ்ட்ரெயிட்டாக தெரிஞ்சிடுச்சு ஆக்சுவலாக அந்த பாஸ் யூங்கி தான். ஸோ அங்கே சொல்லவும் ரொம்பவே எப்படி சொல்கிறது, இதுக்கப்புறம் இன்னும் கை மீறி போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்கக்கிட்ட போச்சுன்னா அவங்க உயிர் பொழைச்சதா சரித்திரமே கிடையாது. அப்போ யூங்கி தான் உன்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்தேன், இப்போ இன்னொன்னே கொடுக்குறேன். நீயா உன்னை கொன்னுடு, இல்லை அவளோட சாவு ரொம்ப கொடூரமாக இருக்கும், புரியுதா? என் ட்ரக்ஸு என் கன்ஸுன்னு எவ்வளோ மாட்டிருக்கு, எல்லாமே வெளியில் வரணும், அதுக்கு அவள் சாகணும் அப்படின்றான். ஜிமின் வந்து முடியாதுன்றான். அப்போ ஜங்குக் தான் நான் கொல்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் ஷாக் ஆகி பார்க்குறான். ஸோ 2 பேரும் அப்போ தான் பிளான் பண்ணி உங்களை கொல்றதுக்காக இவங்கேயும் வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் கொல்றாங்களா என்ன உங்களை தப்பிக்க வைக்கிறாங்களான்ட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆபத்து இல்லாத மாதிரி ஜங்குக் குத்திருப்பான். ஸோ நீங்கள் மயங்கணுன்றதுக்காக ஜிமின் தலையில் அடிச்சிருப்பான். இவங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவங்க பல்ஸ்லாம் செக் பண்ணியிருக்க மாட்டான். நீங்கள் செத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் உங்களை மன்னிச்சு விடுறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ சேர்க்கும் போது தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த குழந்தை அபார்ட் ஆகியிருக்கும். ஆக்சுவலாக அந்த மார்னிங் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு. அதை உங்களுக்கு தெரிய வைக்கணும், ஜிமினுக்கு தெரிய வைக்கணுன்றதுனால அது சர்ப்ரைஸாக வச்சுருப்பீங்க. கடைசியில் அந்த கத்தி வந்து இதாகி ரொம்பவே பிளட் லாஸ் ஆகி அந்த குழந்தை இழந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே சொல்லி ஒரு மாதிரி அழுகுறான். அதனாலே என்னமோ தெரில ஜிமின் உன்னை விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் என்னை விட்டு போயிட்டானா? என்ன சொல்கிற? ஜிமின் எனக்கு வேணும். நான் பண்ணது தப்பு, அவன் பண்ணது தப்பு. ஆனால் ஜிமினை என்னால் மறக்க முடியாது. ப்ளீஸ் ஜிமின் எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் சொல்கிறான், இந்த மாதிரி உன்னை பார்த்துக்கோன்னு மட்டும்தான் சொல்லிட்டு போனான், இப்போ வரையும் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களுமே தேட ட்ரை பண்ணுறீங்க. அங்கே பாரிஸில் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கப்புறம் 2 பேருமே தேட ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதுவரை ஜங்குக் கூட தான் இருக்கீங்க. ஜங்குக்கு ஆக்சுவலாக மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அது வித்தின் 2 இயர்ஸில் வந்து மேரேஜ் ஆகியிருக்கும். ஸோ அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பான். அவன் லைக் ஒரு விஷயமா வந்து வெளில போயிருப்பான். அப்போது அந்த பொண்ணோட அந்த பொண்ணை கொல்ல வந்தவங்களை வந்து இவன் தான் அடித்து அந்த பொண்ணை காப்பாற்றிருப்பான். அவங்க ஆக்சுவலாக ஒரு நேர்மையான ஆஃபீஸர். ஸோ அதுக்கப்புறம் இவன் வந்து உண்மையை சொல்லி இந்த மாதிரி நான் மாஃபியாவாக இருந்தேன், இப்போ மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க வித் ஹர் ஹெல்ப். ஸோ ஜிமின் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவன் ஆக்சுவலாக ஜெர்மனியில் இருப்பான். அந்த அட்ரஸ்லாம் கொடுத்து நீ போயிட்டு வாயன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நீங்கள் வந்து யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. கிட்டத்தட்ட ஹார்ஸ் ஆஃப் ட்ராவல், அதில் குழப்பம், எதுக்காக இப்படி பண்ணேன், என்னையே விட்டு போனேன் அப்படின்ற மாதிரி 1008 குழப்பங்கள். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஓரம் கட்டி வச்சுட்டு ஜிமினை போய் பார்க்குறீங்க. ரொம்ப இப்போ வந்து அவன் மாஃபியா கிடையாது, பெரிய ஆள் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிள் மேன். அப்படியே அமைதியாக ஆக்சுவலாக ப்ரொஃபஸராக இருக்கான் இப்போது. ஸோ
ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு சிம்பிளாக ஒரு ப்ரொஃபஸர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு கிளாஸை நடத்திட்டுருக்கான். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறீங்க, உங்கள் கண்ணிலேருந்து அப்படி தண்ணி வருது. பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினை பார்த்தப்ப ஹீ இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ இருக்கிற ஜிமின் ஹீ இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அப்படியே அது எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு இப்போது ஒரு சாதாரண மனுஷனாக உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த கிளாஸ் நடத்திக்கிட்டு திரும்புகிறான். நீங்கள் அங்கே நிற்கிறத பார்க்குறான். ஆனால் அவனால் எதுவுமே சொல்ல முடியல. திருப்பியும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஓகே ஸ்டூடெண்ட், இன்றைக்கி இந்த கிளாஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் விட்டு போகிறான். நீங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. அதுதான் லாஸ்ட் பீரியட். ஸோ அவன் வெளில போயிட்டுருக்கான். நீங்களும் துரத்திக்கிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமினை பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு கன்னத்தில் ஒரு அறை வைக்கிறீங்க. எவ்வளோ நாள் தாண்டி என்னை ஓட வைக்க போகிறேன்? என்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஏன்டா இப்படி பண்ணுற? ஒன்று ஒன்று பார்க்காம என்னால் இருக்க முடியல ஜிமின். என்னை விட்டு போகணுன்னு நினைக்காத ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகிறீங்க. ஸோ ஜிமின் தான் உங்களை அப்படியே பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்குது, அங்கே கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உட்கார வச்சு சமாதானப்படுத்துகிறான். அவனால் இதுக்கப்புறம் எங்கே ஓட முடியும்? உங்களை பார்த்துட்டான். உங்களை பார்க்காத வரையும் தான் அவன் இதுக்கப்புறம் உங்கள் கண்ணில் முழிக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருப்பான். ஏன்னா உங்களை குத்துனது, அந்த குழந்தை கலைஞ்சதே அவனுக்கு ஒரு பெரிய கில்ட்டாக இருந்திருக்கும். நீங்கள் அவனை ஏமாத்துனதுலாம் அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அவன் லைஃப்பில் இதெல்லாம் சகஜம். இப்போது அவன் கண் முன்னாடி நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை அழுதுகிட்டே பார்க்குறான். என்னை மன்னிச்சிடு வாயன், என்னை மன்னிச்சிடு. என்னால் தானே நம்ம குழந்தை. இட்ஸ் ஓகே ஜிமின். ஆமாம், எதுக்கு என்னை கொல்லாமல் என்னை காப்பாற்றணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு வார்த்தையை கேட்குறான். நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டீங்க. சொல்லு வாயன், முன்ன பின்ன என்ன உனக்கு தெரியவே தெரியாது. எதுக்காக என்னை காப்பாற்றணும்னு நினச்சேன்? ஏன்னா உன்னை முறையாக நான் ஒரு பாரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிமினை இந்த மிஷனுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்பீங்க. அப்போ ஜிமின் குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருந்துருப்பான். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப பாவமான பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கான். மாஃபியான்லாம் உங்களுக்கு தெரியாது, அப்போ ஐடியாவே கிடையாது. ஸோ நீங்கள் அவன் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்து மனசு கேட்கல. நீங்கள் குடிச்சிருக்க மாட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஜிமின் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. என்னாச்சு, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க? குடித்தா எல்லாருமே ஓரளவுக்கு அவங்க மனசில் இருக்கிறத கத்தி பேசி அது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? கத்தி பேசினா மட்டும் என்ன ஆக போகுது? எனக்குன்னு தான் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, என் நண்பனை தவிர. ஆனால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்குன்னு குழந்தை குட்டி, எனக்குன்னு ஆசை பொண்டாட்டி அப்படின்னு நிறைய ஆசை இருக்குது. ஆனால் என்னை பார்த்துக்க தான் யாரும் கிடையாது. தோளில் சாஞ்சு அழுகிறதுக்கு அம்மா அப்பா கூட சரியாக இருந்தது கிடையாது. லைஃப் இப்படியே போயிடுமான்னு தெரியல. நான் என்ன வேலை செஞ்சாலும் சரி, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. கடமைக்குன்னு செஞ்சுட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு பொண்ணு வந்தால் அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். அவளை தாங்குன்னு தாங்குவேன். எனக்குன்னு குட்டி குட்டி குழந்தைங்க, அது பொண்ணுலாம் பிறந்தா நான் அப்படி கையில் பிடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோகத்தில் இது பண்ணியிருப்பான். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே படுத்திருப்பான். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி வர வச்சு அவனோட அட்ரஸ் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் இவன் விசிட்டிங் கார்டில் இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு தான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவனை பத்திரமா அமைச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மிஷனே உங்கள் கையில் வந்திருக்கும். தென் இவன் தான் ஜிமினே தெரிய வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்போ என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அதையே சொல்லியிருக்கலாம்ல. என்னால் பண்ண முடியல ஜிமின். ஃபர்ஸ்ட் டைம் என் வாழையில் அப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் மீறி
உன்னை கொன்னணுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ எவ்வளோ தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணது, என்னை எப்படி பார்த்துக்கிட்டேன்னு எல்லாத்தையுமே அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு உன்னை கொல்லணும்னு இல்லை, பக்கத்தில் அப்படி வரணும்னு ஒரு இன்டென்ஷன் கூட இருந்ததில்லை. என்னை மன்னிச்சிடு ஜிம்மன். உன்னை நீ எவ்வளோ என் மேலே பாசம் வச்சுருந்த, அது எல்லாத்தையுமே துரோகம் பண்ணாமல் நான் இப்படி ஏமாத்திட்டு நிற்கிறேன் ஜிம்மன். இல்லை வயன், நான் எவ்வளோ கேவலமானவன். நான் இப்போ மாறிட்டேன். அதுக்கு எல்லாமே காரணம் நீ தான் ஜிம்மன். இப்போ நீ இங்கே இருக்கன்னு தெரிஞ்சா உங்கள் பாஸ் உன்னை தேடி வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இவன் ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான்ல அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு. தென் ஜங்குக்கும் ஜிம்மினும் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்த மாதிரி இவனே ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பான். தென் வந்து யாருமே இவங்களை தேடி வர மாட்டாங்க ஃப்யூச்சர்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து அந்த பாஸை சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாஃபியாவும் எல்லாத்தையுமே போட்டு தள்ளியிருப்பான். சைலண்ட்டாக அங்கேயே இருந்து கிட்டத்தட்ட 1 year ஃபுல்லாக அங்கேயே இருந்து ஸ்கெட்சு போட்டு கொண்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இவங்களையும் வந்து அவன் போட்டு தள்ளியிருப்பான். ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் கொண்டுட்டு தென் ஜெர்மனி வந்து அவனை ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே என்ன ஆம்பிஷன்னா ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களை கேட்டால் எனக்கு அது ஆகணும் இதாகணுன்னுவாங்க. ஸோ அதை மாதிரி ஜிம்மினுக்கு இருந்த ஆசை ப்ரொஃபஸர் தான். அவன் மாஃபியா தொழில் இருந்தாலும் அப்பப்போ அவன் ஸ்டடீஸை வந்து அப்பப்போ பார்த்துட்டு பாஸ் ஆகி ஆக்சுவலாக ஹி ஹேஸ் அ டிகிரி, ஓகேவா. ஸோ அப்படி தான் இந்த மாதிரி வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக ஒரு அழுகை. அதுக்கப்புறம் 2 பேருமே டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் இந்த லைஃப்பை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் திருப்பியுமே 2 பேர் பாரிஸ்க்கு போயிருப்பீங்க. அங்கே ஜிமின் ஜெகியை பார்த்தோன்னே போய் ஹக் பண்ணிக்கிறான். போட்டு ஜங்குக்கு வந்து செம்ம அடி அடிக்கிறேன், என்னை ஏமாற்றிட்டு ஏன்டா போனேன், என்கிட்ட அட்லீஸ்ட் நீ எங்கே இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு இருப்பான். கிட்டத்தட்ட 2 yearsஆக தேடி இருப்பீங்க நீங்கள் 2 பேருமே சேர்ந்து, ஆனால் கிடச்சிருக்க மாட்டான். ஸோ அது எல்லாத்தையுமே அடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் டே மச்சா விட்றான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் ஹக் பண்ணி பயங்கரமாக அழுதுருப்பானுங்க. பிகாஸ் ஒருத்தர் இருக்க மாட்டானுங்க, செம்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 4 பேருமே அங்கே பாரிஸில் தான் வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தென் ஃபர்ஸ்ட் வந்து ஜங்குக்கு தான் பேபி பிறந்திருக்கும். ஸோ ஈஷா அந்த குழந்தை பேர். ஸோ க்யூட்டாக இருக்கும். நீங்கள் அந்த குழந்தைய பார்த்தாலே வந்து ஓடி போய் விளாடுவீங்க. அப்போ தான் ஜிமின் வந்து கூப்பிடுவான், ஏய் வாடி போகலாம், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடி 2 பேர் பண்ணலாண்டின்னு கூப்பிடுவான். அட போடா பிடிங்கின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இங்கே குழந்தை கூட விளாண்டுருப்பீங்க. ஸோ அங்கே வந்து இவங்கக்கிட்ட குழந்தைய விட்டுட்டு அவங்க 2 பேரும் ஜங்குக்கு வந்து அவன் ஒய்ஃபை வந்து செம்ம ஜாலியாக இருப்பாங்க. அவன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்போ தான் லைக் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு கதவை தொட்டிருப்பான். ஏய் ஜங்கு, அப்போ தான் அவன் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் அவன் ஒய்ஃப் கூட. ஃபாஸ்ட்டாக பண்ணிடு, ஏன் நீ இப்படி பண்ணுற, பொறுமையாக பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அதுக்கு மேலே இங்கே ஜிமின் வந்து டே ஜங்குகா ஒட்ட மயிறு இப்போ தான் வருவியாடா அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ஷீட் எடுத்து போட்டு அவன் வரான். என்னடா மயிறு இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க, டேய் புடிங்க, நீ மட்டும் உன் பொண்டாட்டி கூட ஜாலியாக இருக்கல்ல, நான் பண்ண வேணாமாடா இப்படி உன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொடுத்துட்டு போகிறான். குழந்தைய வாங்கி வச்சுட்டு போச்சா இதுக்கப்புறம் பண்ண முடியாதா, அதுக்கு தான் குழந்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு கதை சாத்திடுறான். ஸோ இங்கே நீங்கள் தான் அப்படியே பவுட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏய் அந்த குழந்தை கொஞ்சம் இருந்து போதும், நம்ம எப்போ குழந்தை பெற்றுக்கிறது பாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அலையக்கா தூக்கிட்டு போகிறோம். டே விட்றா பொறுக்கி நான் ஈஷா கூட விளாட போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் விடவே இல்லை, ஜிமின் தூக்கிட்டு போயிட்டான். போட்டு பெட்டில் போட்டு ஏய் அந்த குழந்தை இருக்கட்டும்டி, அதுவும் என் பிள்ளை தான், இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னொரு பிள்ளைய ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மேலே பாஞ்சிடுறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 yearல் அவங்களுக்கு அழகான ஒரு பாய் பேபி, ஓகேவா. ஆனால் இப்போ குழந்தை பிறந்தோடனே 2 பேரும் சொல்லிட்டீங்க, என்னோடய பையனை வந்து உன் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா வந்து ஈவன் தான் ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருந்தாலுமே 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ அந்த காரணத்துக்காக கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வச்சோம் அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேர் சிரிப்பாக இருந்துக்கு, எப்பட்றா அவன் என்னடா அவள் அக்கா இவன் தம்பியை போய் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு மண்டேலே நீங்கள் கொட்டுறீங்க. ஸோ அங்கே ஃபன்னாக போயிருக்கோம். கிட்டத்தட்ட 2 குழந்தைங்களும் நல்லாவே விளையாடுது. அதுக்குள்ளே நீங்கள் அடுத்தது ஜங்குக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அடுத்தது ரெடி பண்ணிட்டீங்க. கை குழந்தை இருக்கும் போதே நீங்கள் அடுத்தது ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படியே வந்து ஒரு எப்படி சொல்ல
ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்து நீங்கள் 4 பேருமே லீட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கும் ஜங்குக் ஒய்ஃபுமே செம்ம பாண்டிங் வந்திருக்கும். அப்பப்போ 2 பேரும் சேர்ந்து நீங்கள் ஜங்குக்கு ரோஸ்ட் பண்ணுறதாகட்டும், ஜிம்மினை ரோஸ்ட் பண்ணுறதாகட்டும்ன்ட்டு செம்ம ஃபன்னாக போயிருக்கும். ஓகேடா, இந்த கதை ஆக்சுவலாக பிடிச்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தேன் மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கம்பேங்க கைஸ். பாய் அம்மி, நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம். சராங்கி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.